ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சர்ச் ஃபெஸ்டிவலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னா, மண்டைக்காட்டு கோவில் மண்டைக்காட்டு பகவதியம்மன் கோயிலுக்கு கடலுக்கு போகிற வழியில் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி புதூருங்கிற ஊரில் இருக்குது. கண்ணாளம்மன் சர்ச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லுவாங்க. இப்போவும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து கண்ணாளம்மன் சர்ச்சுன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வந்து அங்கே வந்து வேறு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த பேரில் தான் இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து இப்போ முன்னாடியே ரொம்ப பழமை வாய்ந்த சர்ச்சு, அதை வந்து இப்போ வந்து ரீக்ரியேட் பண்ணி புதுசாக கட்டமைப்பெல்லாம் வச்சு சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து திருவிழா நடந்துகிட்ருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து பகல் டைமில் போயிருக்கோம். ஸோ வந்து லைட்டிங்ஸ் இது எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ வந்து நாங்கள் வந்து நைட்டும் போய் 2வது வீடியோ கவர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து நைட்டு உள்ள வீடியோ வந்து லைட்டிங்ஸ்லலாம் வந்து சூப்பராக செமையாக இருக்குது. வெளியே உள்ள லுக்கு எல்லாமே ப்ரோக்ராம் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. இந்த சர்ச் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சேனல் தொடங்கின ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸில் இது வரைக்கும் போட்டதில் இப்போ தான் அடுத்ததாக போடுறேன். ரொம்ப அழகாக, ரொம்ப பிரம்மாண்டமாக, செமையாக, சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு விஷயமுமே தத்ரூபமாக அந்த பழங்காலத்தில் நடந்த விஷயங்களை வந்து தத்ரூபமாக ட்ராயிங்ஸ் மூலமாக எல்லாமே வெளிப்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து அடுத்த இந்த பூசைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் தான் சூப்பராக அழகாக வச்சு எல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஜஸ்ட் அப்படி வந்து சர்ச்சை வந்து ஒரு ஓவரால் லுக்காக வந்து காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இனி நம்ம வந்து இந்த சர்ச் ஃபுல்லாகவுமே எல்லா இடமும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம வந்து நைட் டைம் போயிருந்த வியூவும் இதில் வரும். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. பாருங்கள், எல்லாமே வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றுமே அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி வந்து செமையாக சூப்பராக அழகாக இருக்குது. நிறைய பேர் இந்த சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. வராதவங்க மண்டைக்காட்டு கோயிலுக்கு வந்தீங்கன்னா கடல் போகிறக்கு அந்த பக்கம் தான் புதூருங்கிற ஊரில் இருக்குது. கிட்ட தொட்டே தான் இருக்குது. ஸோ இது கடலோட ஒட்டி இருக்கிற சர்ச் தான் இது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். இவங்க வந்து மண்டைக்காட்டு அம்மனோட தங்கச்சி கண்ணாளம்மன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சின்ன வயசில் எங்கள் பாட்டி கதை சொல்லி கேட்டிருக்கேன். ரியாலிட்டியாக ஸ்டோரிஸ் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அளவு ஸ்டோரி தான் தெரியும். உங்களில் யாருக்காச்சும் ஸ்டோரி தெரிஞ்சால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம உள்ளே போனால் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது பாருங்கள், இந்த பக்கம் வாசல் வழி, அந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா கடல் வியூவு. பாருங்கள், எல்லா பக்கமுமே அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து சர்ச்சு வந்து நம்மளை வந்து பார்க்குற மாதிரி எங்கே திரும்பினாலுமே அந்த கண்ணாக தான் இருக்கும். இந்த ஃபேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் இங்கே பாருங்கள், சன் செட் ஆக போகுது. அந்த டைமில் தான் நாங்கள் போயிருக்கோம். இங்கே போட்டெல்லாம் இருக்குது நிறைய. அப்புறமா இது வந்து பழைய சர்ச்சு வந்து எப்போ எந்த வருஷத்தில் இது பண்ணாங்க, வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த சர்ச்சுக்கு வந்து கட்டளை நாட்டினது, அந்த ஃபஸ்ட்டு தறி வச்சது, இந்த மாதிரி இதுகள் எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இயர் அண்ட் டேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இப்போ நாங்கள் வந்து எல்லா இடமும் அப்படியே சுற்றி ஒரு கறங்கியாச்சு. கோயிலை ஃபுல்லாகவுமே அப்படி சுற்றி பார்த்தாச்சு. எனக்கு இந்த மேலே உள்ளது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ரியாலிட்டியாக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வெளியே போய் அந்த சன்செட் பார்த்துட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து எழுந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இதெல்லாமே வந்து மரத்தில் உள்ள சேர் தான். இது வந்து நைட் வியூ. நாங்கள் வந்து இது ரொம்ப டிலே ஆகி போயிருந்தோம். இங்கே கோயிலெல்லாம் பூட்டிட்டாங்க. பாருங்கள் சீரியல் லைட் வியூவில் எவ்வளோ அழகாக மினு மினுங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேலே வந்து ஒரு ஜீசஸ் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. புனித லூசியா திருத்தலம் புதூர், இதுதான் சர்ச்சோட நேமு. இங்கே நைட் டைம் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பராக ஒரு தூசி மண் எதுவுமே இல்லை, அழகாக க்ளீன் பண்ணி நீட்டாக போட்டிருந்தாங்க. அந்த பக்கம் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருக்குது. சரி நம்ம டான்ஸ் ப்ரோக்ராமை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து கவர் பண்ணி போடலான்னு ரொம்ப ஆசை தான். பட் வந்து நாங்கள் கவர் பண்ணி போட்டோன்னா அப்படியே காப்பிரைட்ஸ் கிளைம்னு வந்துடும். ஸோ வந்து பாட்டோட எதையும் போட்டாலும் ஸோ அதனால் நமக்கு வந்து அதை கவர் பண்ணி போட்டாலுமே வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறனால கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு அந்த என்ன ப்ரோக்ராம் நடக்கு அப்படிங்கிறத கவர் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். கண்ணாலம்மன் அந்த பிக்சர் இது பண்ணியிருக்காங்க, கையில் கண்ணோடு இருக்காங்க. இங்கெல்லாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகியாச்சுன்னு ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய பேர் அங்கே வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் பேர் முன்னாடி போயிட்டுருந்தாங்க. ஃபுல்லாகவுமே சர்ச் ஃபுல்லாக சுற்றியுமே அந்த லைட்டிங் செட்டப் இருக்குது. வெளியிலையும் கூட அந்த எல்லாமே அந்த பிக்சர்ஸோட தெரிகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. சைடில் வந்து சின்னதாட்டு அந்த கார்டன் மாதிரி வச்சு பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் கொடி மரத்துக்கும் சீரியல் லைட்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. உங்களில் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நைட் வியூ நல்லா இருக்குது இல்லை பகல் வியூ நல்லா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி வந்து நம்ம மினி மண்டைக்கேட்டு திருவிழாவை பார்க்க போகிறோம். கூட்டம்லாம் இருக்கிறது பாருங்கள். ப்ரோக்ராம் வந்து அங்கே ஸ்டேஜ் வச்சுருக்காங்க, போயிட்டுருக்குது. எல்லோரும் உட்காந்து டான்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இந்த டான்ஸை வந்து பாட்டோடு போடணுன்னு தான் ஆசை. பட் வந்து போட்டால் தான் காப்பிரைட்ஸ் கிளைம்னு வந்துடுமே. சூப்பராக அழகாக கிராமிய நடனம் போட்டி நடனமாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா இது வந்து நம்ம மண்டைக்கட்டம்மன் கோயிலுக்கு வந்துட்டு கடலுக்கு வந்தோன்னா அந்த இடத்துலேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக நம்ம நடந்து வந்தோம். இங்கே கனாலம்ம சர்ச்சுக்கு நடந்து வந்தோன்னா அந்த இடத்துல வந்து ஜீசஸோட அந்த சீரியல் லைட் அது சூப்பராக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க. அப்புறமா இங்கே ஸ்டார்டிங்லேருந்து கடைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வரிசையாக என்னென்ன கடைகள்னு பார்க்கலாம். அங்கே ஒரு பொம்மை கடை இருக்குது. அடுத்தது இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மசால் பூரி, அப்புறமா வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் இருக்குது. அடுத்தது வந்து குல்கி சர்பத்து. அடுத்தது நம்ம 90s கிட்ஸோட சாக்லேட் ஐட்டம்ஸ் தான்.
செமையாக இருந்துச்சு, நிறைய இருந்தது. இப்போ பார்க்குறதுக்கு அந்த மண்டைக்காடு திருவிழா வீடியோ எடுத்த மாதிரி அந்த வியூ அப்படியே வந்திருக்கும். பார்த்தவங்களுக்கே தெரியும். அந்த கடைகள், ஆட்கள் கூட்டம் பீச்சில் இருக்கிறது. அப்புறம் இங்கேயும் ஒரு மசால் பூரி கடை, ப்ளஸ் வந்து காலிஃப்ளவர்லாம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து சுற்றி எல்லாமே பார்த்தாச்சு. டான்ஸ் ப்ரோக்ராமும் போயிட்டுருக்குது. நம்ம கவர் பண்ணி யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால பெருசாக கவர் பண்ணலை. ஆனால் ரொம்ப அழகாக குட்டீஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பாருங்கள், நிறைய கூட்டம் இருந்துச்சு, ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு போல் இருக்குது ப்ரோக்ராமு. ஆட்கள் வந்துட்டே வந்து உட்காந்துட்டே இருக்காங்க. இனி கொஞ்ச நேரம் போனால் வந்து ஏரியாவே ஃபுல்லாக கவர் ஆயிரும் போல் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்து அதோடு கிளம்பிட்டோம். இன்னும் நிறைய கெட்டப்பில் கிளம்பி நின்னாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டட்டா, பாய்.